3-4 டேஸா ஃபாலோ பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க. என்னன்னு கேட்டா என் குழந்தை டெய்லி சாக்லேட் கேட்கறான், அடம் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கம்ப்ளைண்ட். என்னன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு பேசினா, நீ குட் பாயா இருந்தா சாக்லேட் தருவேன், நீ அமைதியா இருந்தா சாக்லேட் தருவேன், நீ ஹோம்ஒர்க் பண்ணா சாக்லேட் தருவேன் இப்படின்னு அம்மா தான் சொன்னாங்க. திடீர்னு இப்ப வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா என்னங்க இது சொல்லுங்க. பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளே பண்ணிட்டு இப்ப நோ சொன்னா குழந்தை இடம் பிடிக்க தான் செய்வாங்க. இந்த சாக்லேட் கிரேவிங்ஸ் 4 விஷயத்தினால வரலாம். 1 அவைலபிலிட்டி, 2வது எல்லாத்துக்கும் ரிவார்டா சாக்லேட்டை தான் நம்ம யூஸ் பண்றோம், 3வது லோ பிளட் சுகரா கூட இருக்கலாம், 4வது சென்சரி ப்ரிஃபரன்ஸ் அண்ட் எமோஷனல் ரீசனா கூட இருக்கலாம். இப்ப எப்படி இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், எவ்ரி 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு குட்டி குட்டி மீல்ஸ் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். அந்த ஸ்நாக்ஸும் ஹெல்த்தி ஸ்நாக்ஸா தான் இருக்கணும். அப்படி கொடுக்கும்போது இந்த பிளட் சுகர் லெவல் நார்மலைஸ் ஆயிட்டு இந்த கிரேவிங்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 2வது, ஸ்வீட்ஸ்க்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா வீட்ல ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு டேட்ஸ் கொடுக்கலாம், அப்புறம் எனர்ஜி பால்ஸ் சொல்லிட்டு நம்மளே வீட்லயே பண்ணுவோம்ல, பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வச்சு ஒரு சின்ன உருண்டை மாதிரி செஞ்செல்லாம் கொடுப்போம் இல்லையா, அது கொடுக்கலாம். யோகர்ட்ல இன்னும் கொஞ்சம் ஃபிளேவர்டா இருக்கிற மாதிரிலாம் நீங்க வீட்ல செஞ்சு கொடுக்கலாம். சார் அதை எப்படி செய்யறது நீங்களே சொல்லிடலாம்ல. ஆமா, இன்னும் குக்கிங் வீடியோ போறது மட்டும் தான் பாக்கி. வேணாம் நம்ம இந்த கண்டே போதும். தென் 2/8 ரூல்னு ஒன்று இருக்கு. குழந்தை சாக்லேட் கேக்குது அப்படின்னா 2 வாய் நீ சாப்பாடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாக்லேட் சாப்பிடு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், சாக்லேட் கேக்குறாங்க, நீ 2 வாய் உப்புமா வாங்கினாதான் நான் சாக்லேட் தருவேன் அப்படின்னு சொன்னா இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அடுத்து, சாக்லேட்டை வந்து ரிவார்டா கொடுக்காதீங்க. நீங்க ரிவார்டா கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளே பழக்கி விட்ட மாதிரி ஆயிரும், அப்புறம் குழந்தைங்க வந்து அதை விடவே மாட்டாங்க. 5வது, குழந்தைக்கு அது கண்ணில் படுற இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா குழந்தை கேட்க தான் செய்வாங்க. சோ அதனால கண்ணில் படாத தூரத்துல நீங்க சாப்பிடணும் அப்படின்னா ஒழிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, குழந்தைக்கு ஸ்லீப் கம்மியா இருந்துச்சு, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த சுகர் கிரேவிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஸ்லீப் ரொட்டீன் ரொம்ப முக்கியம், குழந்தைய ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ குழந்தைக்கு சாக்லேட் தரக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா குழந்தைக்கு தராம இருக்கிறது நல்லது. இருந்தாலும் குழந்தைக்கு ஒரு பீஸ் ஆஃப் சாக்லேட் தரலாம். நீங்க டெய்லியும் 5 ஸ்டார் டைரி மில்க்கையும் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு பல்லும் போயிடும், உடம்பும் போயிடும். சொல்றத சொல்லிட்டேன், கொஞ்சமாவது கவனத்துல எடுத்துக்கோங்க.